அமெரிக்காவில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு பேரலாக ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணதுனால அவங்க க்ரைம் கேஸில் வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம 2 ப்ரைவேட் கம்பெனிஸில் பேரலாக ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து சிவில் வேலன்ஸ் தான். அதுக்குமே வந்து நம்ம பெனால்ட்டி கட்டணும். லா சூட்டை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வரும். நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க, நான் டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணுறேன், கஷ்டப்பட்டு தானே ஒர்க் பண்ணுறேன், அதில் என்ன தப்புன்னு சொல்லி. பட் லா பெர்ஸ்பெக்டிவில் அது தப்பு தான். பிகாஸ் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யூ ஷுட் நாட் ஒர்க் ஃபார் another எம்ப்ளாயர் ஆர் ப்ராஜெக்ட் வித்தவுட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி. அது வந்து வயலன்ஸ் பண்ணிட்டா அது லீகல் இஷ்யூ வந்து ஆகிடும். ஈவன் இந்தியாவில் கூட இப்போ நிறைய எம்என்சி கம்பெனிஸில் வந்து மூன் லைட்டிங்கை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மூன் லைட்டிங் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது பேரலாக அது வந்து மூன் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரிஸ் அண்ட் லைஃப் லெசன்காக ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.